இந்த பிக்சர் நாங்க பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோவிட் டைம் இருந்தது. ஸோ எனக்கு நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணிருச்சு. அப்போ ஐ மேட் மை ஃப்ரெண்ட் குமார் ராஜா, தியாகராஜ குமார் ராஜா. அண்ட் ஸோ அவர் பாம்பே வந்திருந்தாரு ராஜகிருஷ்ணன், நாங்க பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, ஏன் இது இந்த சான்ஸ் வருது தமிழ்லயும் பண்ணலாமே. நான் சொன்னேன், அதுக்கு அவ்வளோ மீன்ஸ் இந்த லாங்குவேஜ் இது வந்து அவ்வளோ இது இல்லை, கண்ட்ரோல் இல்லை. ஆனால் he said you try it, it will happen இந்த மாதிரி. And I have this lovely team of writers, Kumar Raja's team of writers, they are sitting there. அதாவது அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் குமார் ராஜா கொஞ்சம் அவங்களுக்கு மக்கள் என்னன்னு தெரியாது, வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல. ஸோ நாங்க தமிழ் ஹிந்தி ரெண்டு பண்றது தான் ஒரு பிளான் பண்ணோம். அதுல எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் குட். ஒன்லி கட்டுறதா கொஞ்சம் டிஃபிகல்ட். பிகாஸ் தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அதனால தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ். அண்ட் அதான் அப்படி ரெண்டு பில் பண்ணிட்டோம். கண்டிப்பா சார். ஏன்னா இவ்வளவு அழகா தமிழ் பேசுங்க, இவ்வளவு மூச்சு முடி நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன் சார். வேஸ்ட் பண்ணிட்டு சார். ரொம்ப ஹாப்பி. நீங்க ஓகே லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம். So how do you like look at Merry Christmas as your Tamil debut இல்லையா? இது how do you look at it? ஏன்னா தமிழ் மக்களுடைய taste has become very unanimous. ஆமா, இப்போ ஐ திங்க் நான் நிறைய தமிழ் பிக்சர் பார்த்தேன். இப்போ பிகாஸ் ஆஃப் எல்லா பிக்சர் பம்பையிலும் ரிலீஸ் ஆகுது, எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நானும் ஐ ஹோப் கி தமிழ் ஆடியன்ஸ்ல என்னோட படம் அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த தமிழ்ல பார்த்து நீங்க சொல்லுங்க, அதை பற்றி இருக்குது. அந்த தமிழ் ஒன்னு ரெண்டு தமிழ் டெஃபினட்டா ஒன்னா ரெண்டா தான் பண்ணுவீங்களா? நிறைய பண்ணுங்க சார். இந்திய தமிழ் மராட்டி பிக்சர் ட்ரீம் இருக்காருன்னா இப்போ செத்து தமிழ் பார்க்கலாம். ஓகே சார். எப்படி இருக்குது சார் எந்த மக்கள் சங்கம் கூட ஒர்க் பண்ணும்போது? ரொம்ப பெருமையா இருக்கு சார். எப்படி அது இட் வாஸ் வண்டர்ஃபுல். பிகாஸ் நாங்க ஆக்சுவலி பை சான்ஸ் நாங்க மீட் பண்ணோம் மெல்போர்ன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல. அவருக்கு சூப்பர் ஹீரோஸ் அவார்ட் கிடைச்சிருந்தது, என்னோட ஆக்ட்ரஸ் டபுள் அவார்ட் கிடைச்சிருந்தது. நானும் பயந்தேன். அப்பதான் ஐ மெட் ஹிம் அண்ட் விஜய். இந்த அந்த மாதிரி 5 minutes பேசினா பிகம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் அந்த மாதிரி. நான் நினைச்சேன். அப்புறம் நான் திருப்பி போனேன். அந்த டைம்ல ஹிந்தி காஸ்டிங் ஆகல. Only Katrina had chosen. I have not yet decided who is the main lead opposite her. When I met Vijay, then I went back to Bombay and told my team, my cameraman and my writers, co-writers, and everybody, what do you think of this combination? And everybody, and the convo, eyes lit up of this scenario. And everybody felt, oh, this is very exciting. Yeah. So that gave me that initial push to Tamil. That's the partner of Tamil. Super. கலக்கிட்டார்ல ரொம்ப பெருமையா இருக்கு சீரியஸ்லி. அண்ட் இந்த காம்போவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நிறைய எதிர்பார்ப்போட இருக்கும் சார். தேங்க்யூ. அண்ட் நவ யா எனிதிங் எல்ஸ் யூ வுட் லைக் டு சே சம்திங்? அப்புறம் வந்து பேசுறேன். ஆல்ரைட், ஓகே, ஃபைன். சோ பொதுவா வந்து தமிழ் சினிமால வந்து நல்ல நடிகர் ஆகணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு கோடி பேர் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த கோடியில ஒருத்தர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் முயற்சி செஞ்சு செஞ்சு படிப்படியா இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அண்ட் பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கலைக்கு வந்து கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர். அண்ட் கோடம்பாக்கம்ல இருந்து அந்தேரி வரைக்கும், ஏன் அந்தேரிக்கும் தாண்டி நீங்க எங்க போனாலும் உங்களை வந்து அவ்வளவு பெரிய இடத்துல உங்களை வச்சிருக்காங்க சார். உங்களை மனசுல அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்க ப்ளீஸ். எனக்குமே இது போல எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் இப்போ ஆச்சரியமா விஷயம் அது எப்படி நடந்து எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில சொல்லாம கொள்ளாம உள்ள வந்து உட்காந்து போடுது. அந்த மாதிரி உட்காந்த விஷயம் தான். நான் ஒரு மெரி கிறிஸ்மஸ் அப்போ நான் மெல்போர்ன்ல அவரை பார்த்துட்டு வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்க, வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார். அது ரொம்ப க்யூட்டான விஷயம் பண்ணுறது. மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஹசீனாத்தின்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. அது 2005 2005 அவரோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அப்போ நான் ஸ்ரீராம் ராமன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்போட ஒரு அசிஸ்டன்ட் படம் அப்படின்னு சொல்லி கேட்டான் சார். சாரி சார். அப்போ நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம்.
அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸ்ல வந்து பத்லாபுரம் ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழ்ல அது பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருக்குது. அந்த ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாசுதீனோட ரோல் பிரமாதமா இருக்கும். ஸோ இதுதான் நான் அவரை பற்றி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட வந்து ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருக்கு. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்ட என்கிட்ட பேசினாரு. ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு வேளை நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேற யாரை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தாரு. அது சஞ்சய் ராவுத்ரி அவர் தான் பிடிச்ச அவர் ஃபோன் பண்ணேன். அக்ரிமெண்ட் போடலாம் தான், என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார், ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது கசினாத்து ரிலீஸ் ஆனது ஜனவரி 16. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப் ஆகும். ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒண்ணுமே இருக்காது. சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை. சும்மா தான் பேசுவோம். அதில் சினிமா பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அவரு சொல்லுவார், அப்படின்னா ரொம்ப மெனக்கெடலாம் வேணாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாரு கூட தெரியாது. ஆனா அவர் ஸ்பெண்ட் பண்ற டைம்ல இருந்து அவர் பத்தினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பத்தினதும் அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க நம்ம வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஹஸ்பண்ட் இருக்காங்க, கோ ரைட்டர். ஸோ இவங்க சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்க இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு சேர்த்துட்டு போகும்போது நான் புதுசா போற ஒரு ஃபீல் எனக்கு கிரியேட் பண்ணேன். ஒருவேளை என்னை கமிட் பண்ணிட்டு நேரடியாக ஃபர்ஸ்ட் டே இந்த ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பேன் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடம் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும். அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின வைப்பு நான் நேரில் பார்த்தது. இது ஒன்றா வந்தாங்க. ஒரு நம்ம சீனியர் ஆக்டர் ஒரு 2 டிக்கெட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி எடுப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு, கதை, டிஸ்கஷனு, நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் பார்க்கலாம், அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அது இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான். ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுறது ஒரு கோ ஆக்டிங் வரும்போது அது இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கெட்டினோட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் கவின் பாபு. கவின் வந்து பாபு வந்து நான் கூத்துப்பட்டுக்கு 2004 வேலைக்கு போகும்போது என்னை உள்ள போனோடனே ஒரு பீமை என்னை பயன்படுத்தினா அதுதான் பாபு. அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் இந்த தியேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சாலி சபதத்தை வந்து ரிகர்சல் பார்த்தாங்க. ஒரு உடான் சொல்லிச்சு நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அதனால கழிச்சு நான் பாபு ஒர்க் பண்ண பெரிய சந்தோஷம். இந்த படம் ஜனவரி 12 வருது. பட் நாங்களும் எங்கள் சுற்றத்தார் அனைவரும் படத்தை பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அந்த எல்லாருக்கும் ரொம்ப சூப்பர் சார், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி